வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, சரணாகதியின் அவசியம் என்ன பார்க்கலாங்களா? இப்போ எதுக்காக பகவான் பாதம் சரணாகதி அடையணும் அப்படின்னு கேட்டால், பகவான் பாதம் சரணாகதி அடையும் போது மட்டுமே நாம் மாய வலையிலிருந்து தப்பிக்க முடியும். சரிங்களா? இந்த வாழ்க்கைன்றதே ஒரு மாய வலை தானே. அப்போது அந்த விதி என்கின்ற அந்த மாய வலையிலிருந்து நாம் எப்போ தப்பிக்க முடியும்னா, பகவான் பாதம் சரணாகதி அடையும் போது மட்டுமே நாம் தப்பிக்க முடியும். அப்போது நாம் பகவான்கிட்ட கேட்கணும், அப்பா பாவ மன்னிப்பு கொடுப்பா, மன்னிச்சிக்கப்பா, அருளாசி வழங்குப்பான்னு கேட்கணும். கேட்கும்போது மட்டும்தான் பகவான் பா உன் பாதமே சரணாகதி, நீ பார்த்துக்கப்பான்னு விட்டுட்டு மன்னித்து அருளுங்களப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் பகவான் அதுக்குண்டான பாதையை காட்டுவார் இல்லைங்களா? அப்போது ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மாவை தேடிய பயணம் ஆன்மீகம். முக்திக்குண்டான வழியை தேடுறதும் ஆன்மீகம் தானே. அப்போ முக்திக்குண்டான வழியை நாம் தேடலைன்னு வைங்களேன், செத்து செத்து விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். செத்து செத்து திரும்ப திரும்ப வந்து அந்த விளையாட்டை நாம் விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே முக்திக்குண்டான வழி என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போது பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் அந்த பாதையை நம்மளுக்கு காட்டுவார். சரிங்களா? அப்போது நாம் என்ன பண்ணணும்? என்னால் முடியலப்பா, கல் முள்ளுமாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, நம்மளால் அதில் பயணிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இப்போ போய் கேட்டு பாருங்களேன். சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஆன்மீகத்தில் பூதாதவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கப்பா, இதில் பூந்துட்டு அப்பப்பப்பப்பப்பா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்லுவாங்க? அதாவது பகவான் பாத சரணாகதி அடைஞ்சிட்டு பகவான்கிட்ட விட்டுட்டோன்னு வைங்களேன், பகவான் அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்குவார் இல்லையா? அப்போது நாம் முக்திக்கு உண்டான பாதையை கேட்கும்போது, வழியை கேட்கும்போது அவங்க பகவான் நம்மளை அதுக்கு தயார்படுத்தணும் இல்லைங்களா? அப்போ அதுக்குண்டான வேலையை செய்வாங்க தானே. அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம மனசை தூய்மைப்படுத்துவாங்க. நாம் போயிட்டு இருக்க பாதையில் முள், மேடு, பள்ளம், கல், முள் எல்லாமே தான் உண்டு. இன்பம் துன்பம் ரெண்டுமே உண்டு இல்லைங்களா? அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். பகவான் பாதத்தை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம் இல்லையா? அதனால தான் பகவான் பாதம் பிடிக்கணும்னு சொல்கிறது. அப்போது நம்ம சமயம் நாமளையே சுமந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், வேலைக்கே ஆகாது. எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு. பண்ணது தான் இப்போ ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? அப்போது நம்மளால தான் நடக்குதுன்னு நாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அமைதியாக பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக நம்ம கவனிக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு நாம் நடக்கிறத கவனிக்கணும். ஏன்னா நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. இப்போது எல்லாமே ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நம்ம கவனித்து தான் செய்வோம். எல்லாமே தொழில் பண்ணுறாங்க, அது எல்லாமே எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா? யோசிங்க. இப்போ நாமளே ஏதோ பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ ஒரு வியாபாரமோ இல்லை தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ எல்லாத்துக்குமே எல்லா வேலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா? நாம் யோசிக்கணும்ல. நாம் பார்த்து தானே செய்வோம். ஒன்றும் எல்லாமே கவனித்து தான் செய்வோம், பார்த்து தான் செய்வோம். அப்பயும் ஏன் ஒவ்வொன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது, ஒவ்வொன்று முடியல? ஏன் சொல்லுங்கள்? பகவான் மேலே ஏற்கனவே அங்கே டிசைன் பண்ணிட்டார். பண்ணினது தான் இங்கே ஓடிட்டுருக்கு இல்லையா?
அப்போது நம்ம கையில் ஏதாவது உண்டா? கிடையாது. எல்லாமே வந்து அவன் செயல். எப்போ வந்து ஒவ்வொன்றும் அவன் செயல் அப்படின்னு நாம் ஏற்றுக்குவோமோ அப்போ தான் மனமானது அமைதி அடையும். சரிங்களா? அப்போது எதுவாக இருந்தாலும் அவன் செயலில் நடக்குது அப்படின்னு விட்டுடணும். அப்பா நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுடணும். விட்டுட்டாதான் அந்த மனசுமை வந்து கம்மியாகும். இல்லைன்னு வைங்களேன், எல்லாமே நம்ம தலைமையிலேயே நாம் சுமந்துட்டுருக்காப்புல சுமை தான் நம்மளுக்கு அதிகம் ஆகும். சுமை அதிகம் ஆகாம என்ன ஆகும்? தலைவலி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் பாதம் சரணாகதி அடைஞ்சிட்டு அப்பா நீ பார்த்துக்கப்பா மன்னித்தருளுங்களப்பான்னு கேட்கணும். கர்மான்னு சொல்கிறீங்களேப்பா, அது என்னப்பா அப்படி கர்மா, அதுக்கு பாவ மன்னிப்பு உண்டா அப்படின்னு பகவானை கேட்கணும் இல்லைங்களா? அப்போ கேட்கும்போது பகவான்கிட்ட வந்து பகவான் மன்னிச்சிடுவார். மனுஷாளுக்கு தான் மன்னிக்க மாட்டாங்க. மனுஷங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிக்கிற குணங்கிறது அதிகமாக கிடையாது, மனுஷாளுக்கு கிடையாது. பகவான் அப்படி இல்லையே, மன்னிச்சு விட்டுடுவார். ஆனால் அந்த மன்னிக்கும் போது அதுக்குண்டான தகுதி, அந்த மன தூய்மை அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணும்போது பகவான் வந்து நல்லா சோதிப்பார். கேளுங்களேன், கேட்டால் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் பூந்தவங்க, அப்பப்பா இதில் பூந்துட்டு தான் அவ்வளோ கஷ்டம்ப்பா அப்படிம்பாங்க. ஏன், எதனால்? இப்போ ஒரு காய்ச்சலன்னு வைங்களேன், டேப்லெட் சாப்பிட்டா தானே நல்லாகும். டேப்லெட் கசக்கும் தான் இல்லைங்களே, இருந்தாலும் அது சாப்பிட்டா தானே நல்லாகும். அதை போல் பகவான் வந்து நம்மளை வந்து அந்த முக்திக்குண்டான பாதையை வந்து நம்மளுக்கு தயார்படுத்தணும் இல்லைங்களா? நாம் அதுக்கு ரெடி ஆகிட்டோமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்காக கல்லாக இருக்கிற நம்மளை சிலையாக செதுக்கிறதுக்காக ஒவ்வொரு அடியாக கொடுப்பார். அதெல்லாம் வாங்கிக்கணும். எத்தனை அடிப்பட்டாலும் இந்த உளியில் அத்தனை அடிப்பட்ட படவும் தானே அந்த கல் வந்து சிலையாக ஆகுது இல்லைங்களா? அந்த தங்கம் வந்து நெருப்பில் இடையிடா தானே அது வந்து ஜொலிக்குது இல்லைங்களா? அதுபோல் நம்மளை வந்து அப்படியே தங்கமாக ஆக்கிறதுக்காக தான் அவ்வளோ வழியை கொடுப்பார் பகவான். அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அனுபவத்துலேயும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் கவனிக்கணும். இது மூலிமா பகவான் என்ன சொல்கிறாரு, இது மூலிமா பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கவனிக்கணும். கவனிக்கும்போது அது வந்து எங்கள் மூலியம் எதுவுமே நடக்கலை, பகவான் செயலில் நடக்குது அப்படின்னு நாம் ஏற்றுக்கும் போது என்ன ஆகும்னா மனமானது அமைதியாயிடும். டென்ஷன் இருக்காது, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் இருக்காதுன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் பாதம் சரணாகதி அடைஞ்சிடலாமா? சரி, ஓகே. பகவான் பாதம் சரணாகதி அடைஞ்சிட்டு அப்பா நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுடணும். அப்படி விடும்போது தான் அப்போ வந்து பகவான் வந்து அவங்களோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்குவார். சரிங்களா? அப்போது நம்ம போய்கிட்டு இருக்க பாதை என்ன பாதைன்னா பகவான் பாதத்தை பிடிக்கிற பாதை இல்லைங்களா? அப்போ அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியுமா பகவான் பாதத்தை? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்குண்டான வழியெல்லாம் இருக்குமா இல்லையா? முடியலையே அப்பா முடியலையே அப்படின்னா எப்படி வேலைக்கு ஆகுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒவ்வொரு அனுபவமும் எதுக்குன்னா அது மூலிமா இதை கற்றுக்கோ நீ வந்து அப்போ தான் வந்து நீ நல்லா உன் மனசை தூய்மையாக ஆக்கிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்து பகவான் தான் லீலை நடத்திக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பகவான் பார்த்து பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், பக்தியாக பகவானை வேண்டிக்கிட்டே இருக்கணும். வேண்டும்போது பகவான் என்ன பண்ணுவார்? குருவை வந்து அனுப்பி இவங்களோட வந்து வழி நடத்துப்பா, இவங்களை வந்து அந்த இவங்க மனசை தூய்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தப்பான்னு அனுப்பி வச்சிடுவார். சரிங்களா? அப்போ அந்த குருவை வந்து நாம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நடக்கும்போது மட்டும்தான் பகவான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லைங்களா? பார்த்துட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஊன்னு நாம் வந்து அதெல்லாம் செய்யும்போது மட்டுமே நெக்ஸ்ட் அடுத்த ப்ரமோஷன் பகவான்கிட்ட வந்து நாம் வாங்க முடியும். சரிங்களா? இல்லைப்பா நம்மளால் முடியலப்பா, வலிக்குதுப்பா, மனசே வலிக்குதுப்பா அப்படின்னா வேலைக்கே ஆகாது. எதுக்கு அந்த வலி?
சும்மாவா? பகவான் பாதம் பிடிக்கணும்னா சும்மாவா? அப்போ வழி இருக்குமில்ல, இப்போ நாம் தானே தாங்கிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு அப்படியே தாண்டி போய்கிட்டே இருக்கணும். எதுனாலும் பகவான் இருக்க பயமேன், பகவான் இருக்க பயமேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது எல்லாமே டேக் இட் ஈஸியாக போயிடும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம பகவானை பிடிச்சிட்டோன்னா வாயை கட்டணும், வயிற்றை கட்டணும், நாக்கை கட்டணும், மனசை கட்டணும். இது எல்லாத்தையுமே கட்டினாதான் நம்ம வந்து நாக்கை கட்டணும். எல்லாத்தையுமே வந்து கட்டும்போது தான் நம்ம பகவானை கட்டி அணைக்க முடியும். இல்லைன்னா முடியுமானா முடியாதில்ல. எல்லாத்தையுமே வந்து கட்டவும் தெரியணுமில்ல நம்மளுக்கு. அப்போது எல்லாத்தையுமே கட்டி பகவான் நினைப்பாகவே இருக்கும்போது, அப்பா பகவானே அப்படின்னு லயிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது பகவான் வந்து அப்படியே கட்டி அணைச்சிக்குவார் இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எப்படி காதலன் வந்து காதலிக்காக ஏங்கிட்டே தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஏக்கமாக, அதை போல் நாம் பகவானை தேடி பகவானுக்காக நாம் ஏக்கமாக அப்படியே பசியெல்லாம் மறந்துட்டு அப்படியே லயிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மனமானது தூய்மையாயிடுச்சுன்னு வைங்களேன். அப்படியே ஏக்கமாக இருக்கும்போது பகவான் வந்து நம்மளை அப்படியே கட்டி அணைச்சிக்குவார். சரிங்களா? அந்த நிலை எப்படி கிடைக்கும்? எல்லா வழியும் தாண்டி போகணும். தாண்டி போகும்போது மட்டும்தான் மனமானது வெள்ளையாகும். மனமானது வெள்ளையாக ஆகும்போது மட்டும்தான் நாம் பகவானை பிடிக்க முடியும். இல்லைன்னா முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். அன்னதானம் எதுக்கு ரொம்ப மெயின்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, அன்னதானம் பண்ணும்போது மட்டுமே கர்மா கழிகின்றது. அப்போது அது எவ்வளோ மெயின் பார்த்தீங்களா? அன்னதானம் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு எதுன்னு அன்னதானம் மட்டுமே. இப்போ மூத்தர் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க, ஜாதகப்படின்னு சொல்கிறாங்க, கர்மாப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி எது சொன்னாலுமே அதுக்கு எல்லாமே ஒரே வழி, எளிய வழி கர்மாவை கழிக்க எதுன்னா அந்த அன்னதானம் மட்டுமே. அதனால தான் தினமுமே வந்து கொஞ்சமாச்சும் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதனால தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நாம் வழியெல்லாம் இருக்கும். ஆன்ம பாதையில் போயிட்டு இருக்கும்போது வழி இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஆன்மீக பாதையே கிடையாது. எல்லா வழியுமே உண்டு. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோமோ அதில் தான் நம்மளுக்கு வந்து பாதிப்பு கம்மியாகும். நம்ம வந்து டேக் இட் ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்துக்கும் போது அதனோட வழி நம்மளுக்கு கம்மியாயிடும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செஞ்சு பகவானோட மனசில் இடம் பிடிப்போம். மகிழ்ச்சியாக வாழ்வோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். ஏற்று நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.